வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ். இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபீடிங் மதருக்கு உண்டான ஒரு முக்கியமான 2 பயிற்சிகள் பார்க்கலாம். அவர்கள் பார்த்தீங்கன்னா, இந்த பயிற்சிகள் மருத்துவருடைய ஆலோசனை கேட்ட பிறகு செய்வது என்பது நல்லது. நார்மல் டெலிவரா இருந்தீங்கன்னா, ஒரு 1 மாதம் சென்ற பிறகு இந்த பயிற்சி என்பது செய்யலாம். சப்போஸ் சி செக்ஷன் சர்ஜரி நடந்திருந்தால், டாக்டருடைய ஆலோசனை கேட்ட பிறகு 3 மாதம் சென்ற பிறகு இந்த பயிற்சியை செய்வது என்பது நல்லது. இதுல கவனிக்கக்கூடிய விஷயம் பார்க்கும் பொழுது, மாதவிலக்கு ஏற்படுகின்ற பெண்மணிகள் அந்த தினங்கள்ல இந்த பயிற்சிகள் செய்வது தவிர்க்கப்பட வேண்டும். இதுல நம்ம காலையில ஒரு முறையும் சாயந்தரம் ஒரு முறையும் இந்த பயிற்சிகள் என்பது செய்யலாம். ஒரு 25 எண்ணிக்கை நம்ம 2 சுற்றுகள் செய்யலாம். உணவு உண்ட பிறகு செய்யறதா இருந்தா ஒரு 3.5 மணி நேரம் சென்ற பிறகு செய்வது என்பது நல்லது. லிக்விட் டயட்டா எடுத்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் சென்ற பிறகு இந்த பயிற்சிகள் என்பது செய்வது நல்லது. பயிற்சிகள் முடித்த பிறகு உணவு எடுப்பதா இருந்தாலும் சரி, இல்ல குளிக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு 1/2 மணி நேரம் சென்ற பிறகு செய்வது என்பது நல்லது. வெறும் தரையில ஒர்க் அவுட் பண்ண வேண்டாம். பெட்ஷீட்டோ பாயோ மேட்டோ பயன்படுத்துவது என்பது நல்லது. இதுல பெரும்பாலும் நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்று பார்க்கும் பொழுது, அதாவது பால் கொடுக்கும் பொழுது தாய்மார்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த பேக் பெயின் என்பது வரக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். டெலிவரி ஆன பிறகு ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா அந்த உடல் பருமன் அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலையும் நம்ம பார்க்கின்றோம். இந்த பயிற்சிகள் செய்யும் பொழுது உங்களுக்கு உடல் பருமனும் குறைகின்ற ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். அதே போல உங்களுடைய பேக் பெயினுக்கும் ஒரு முக்கியமான ஒரு பயிற்சியாக நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பதிவை பார்க்கலாம். இந்த நிலைக்கு நம்ம வந்துடுறோம். முதல்ல இந்த நிலைக்கு வந்த பிறகு கைகள் இங்கே கொண்டு வரும். கால்கள் ஒன்றாக இணைக்கப்படுகிறது. உங்களுடைய எல்போ ஸ்தானம் இந்த நிலையில இருக்கு. இப்போ மேல் ஸ்தானத்துல செல்லும் பொழுது மூச்சு காத்து இருக்கும். டவுன் பண்ணும்போது மூச்சு காத்து வெளியில வரும். ஒரு வார்ம் அப் ஒரு 5 எண்ணிக்கை செய்யலாம். இந்த அளவு ரைஸ் பண்ணா போதும். இப்போ ஆசனம் செய்யும் பொழுது இந்த நிலை போதும். உங்களுடைய தொப்புள் ஸ்தானம் தரையில இருந்தா போதுமான ஒன்று. ஒரு 25 எண்ணிக்கை சாதாரண மூச்சு. ஸ்லோவா டவுன் பண்றோம். லெஃப்ட் ஹேண்ட் ரிலீஸ் பண்றோம். அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட். இன்னொரு சுற்று. இருபத்தஞ்சு எண்ணிக்கைன்னு பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 இது போல எண்ணிக்கையில ஒரு 25 எண்ணிக்கை. நம்ம இப்போ பார்த்த ஆசனத்துடைய பெயர் பாத்தீங்கன்னா புஜங்காசனம். ஒரு நல்ல பாம்பு படம் எடுக்கின்ற தோற்றத்துல இருப்பதனால இதற்கு இந்த பெயர். இந்த ஆசனம் செய்வதனால ஏற்படக்கூடிய நன்மைகள் பாத்தீங்கன்னா உங்களுடைய புஜத்துக்கு ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம். இருதயமும் நுரையீரலும் பலப்படுத்தக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு ஆற்றல் உண்டு. ஆஸ்மாக்கு, வீசிங்க்கு, சைனஸ்க்கு ரொம்ப நல்லது. உடல் பருமன் குறைகின்ற ஒரு நிலைன்னு பார்க்கலாம். சக்கரவியாதிக்கும் ரொம்ப நல்லது. தைராய்டு கிளாண்டுக்கும் ரொம்ப நல்லது. பேக் பெயினுக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம். புஜங்காசனம் செய்யும் பொழுது உங்களுடைய உடல்நிலை, அதாவது பின்புறமாக செல்லும் பொழுது அதிகமான அளவு வளைக்கக்கூடிய அவசியம் வேண்டாம். அதாவது தொப்புள் ஸ்தானம் தரையில இருக்கக்கூடிய ஒரு நிலையில இந்த பயிற்சி என்பது செய்யலாம். 25 எண்ணிக்கை நம்ம 2 சுற்றுகள் செய்வது நல்லது. இப்போ 2வது பயிற்சி பார்க்க. இப்போ நம்ம இந்த நிலைக்கு வந்துடுறோம். வந்துட்டு கைகளை பின்புறமா கொண்டு போறோம். கொண்டு போகும்பொழுது மூச்சு காத்து இருப்போம். டவுன் பண்ணும்பொழுது மூச்சு காத்து வெளியில வரும்.
இப்போ இரண்டாவது சுற்று. இந்த ஆசனத்தோட பெயர் பாத்தீங்கன்னா உஷ்டாசனம். அதாவது ஒட்டகத்தை போல தோற்றம் இருப்பதனால இதற்கு இந்த பெயர்னு பார்க்கலாம். இந்த ஆசனம் செய்வதனால ஏற்படக்கூடிய நன்மைகள்னு பாத்தீங்கன்னா தைராய்டு கிளாண்டுக்கு ரொம்ப நல்லது. தலைவலிக்கு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம். கண் பார்வை தெளிவடையும். அதே போல உங்களுடைய மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். ஸ்பைனல் கார்டுக்கு ரொம்ப நல்லது. முதுவலி சரி செய்யக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு ஆற்றல் உண்டு. அதே போல உடல் பருமன் குறையும். ஆஸ்மாக்கு, வீசிங்க்கு, சைனஸ்க்கு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம். நுரையீரலுக்கும் நல்லது, இருதயத்துக்கும் நல்லது. ஒரு 25 எண்ணிக்கை நம்ம 2 சுற்றுகள் செய்யலாம். சப்போஸ் உங்களுக்கு மூட்டுல வலி இருக்கிற பட்சத்தில் மூட்டுல பாத்தீங்கன்னா ஒரு பெட்ஷீட்டோ இல்ல தலையானையோ வைத்துக் கொண்டு செய்யலாம். எனக்கு மூட்டுல அதிக அளவு பாதிப்பு இருக்கு என்ற ஒரு நிலையில இந்த பயிற்சி செய்ய வேண்டாம். அதே போல நம்ம புஜங்காசனம் பார்த்த நிலையில சப்போஸ் நம்மளுக்கு குடல் ஏற்றம் இறக்கம் இருக்கிற பட்சத்துல அந்த புஜங்காசனம் என்பது மேற்கொள்ள வேண்டாம். இந்த 2 பயிற்சிகளும் நம்ம தொடர்ந்து செய்து கொண்டு வரும் பொழுது தாய்மார்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய பேக் பெயின் நன்றாக சரி செய்யக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். அதே போல உடல் பருமனும் வெகுவாக குறையக்கூடிய ஒரு ஆற்றல் என்பது இந்த 2 ஆசனத்திற்கும் உண்டு. நன்றி, வணக்கம்.